வா வா ஓரம் கட்டு. இவன் ஓரம் கட்டுறதுக்குள்ளவே ஒரு சிக்னல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கான். சார் சிக்னல் டேய் சிக்னல் இருக்கும்போது தானே வந்தா வா வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் ஒரு அரை மணி நேரம் மொக்க போட்டு அவன் கையில் காலில் வீந்து அவன் 500 ஃபைன் பண்ணுவான். கெஜ்ஜி கூத்தாடி 50 ரூபா கொடுத்துட்டு சாயந்தரம் செலவு வச்சுருப்பான் 150 ரூபா. அதில் 50 ரூபா பிடிங்கிட்டானா. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கேட்டில் அந்த ஸ்கேனர்லாம் பார்த்துன்னு போய் வேலைக்கு போய் அவன் உட்காரத்துக்குள்ள ஐயோ எப்பாடான்னு பாதி உசுறு போயிடும். அப்புறம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் சாயந்தரம் வரும்போது ஒரு மானிட்டர் குடிச்சிட்டு வீட்டை வந்து மானங்கட்ட கேள்வியெல்லாம் வாங்கிக்கின்னு அடிக்காத கூட தான் பேசுவா பொண்டாட்டி. நம்ம தலையை குடும்பம் நத்தித்தானே ஆகணும். இல்லைன்னா பசங்களோட படிப்பு கெட்டு போடு. இவன் முறுக்கி நாத்தா விட்டு கொட்டுருவா. ஏய்ட்டா போதும் ஐயோ என் அஷ்டான்னு வீந்து பாரு நாத்தா விட்டு கொட்டுருவான். குடும்பத்தில் பசங்க படிப்பு கெட்டுவிடும். ஆனால் நம்மளுக்கு சோறு இல்லை கூட வயலில் எங்கன்னா சாப்பிட்டு போகலாம்னு வச்சுக்க. பசங்களோட படிப்பு கட்டுறமேன்னு மனசை போடுத்துக்குன்னு நல்ல கட்சின்னு குடும்ப நத்தத்தான் இருக்கு. அப்படியே மாதம் ஆனாக்கா 30,000 எடுத்தாந்து கையில் கொடுப்பான். அவன் ஓட்டி பார்ப்பான் வீட்டுக்கு தெரியாத. அந்த ஓட்டியில் தான் ஒரு நாளைக்கு 200 150 ரூபா வரும். அது அப்பப்போ கையில் வாங்கிக்குவான். வாங்கி சாயந்தரம் சைடிஸுக்கு சரக்குக்கு போட்டு அது போடாத வந்தாலும் இவன் டார்ச்சர் தாங்க முடியாது. தூக்கம் வராது. கொசு கடியை விட இவன் கடி பெருங்கடி. புரியுதுங்களா? கொசு கடி இவன் கடி எல்லாத்தையும் பார்த்துன்னு தூங்கிடுவான். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவ். வாரத்தில் ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த ஒரு நாள் தான் லீவு. இவன் என்ன பண்ணுவான்? வாரம் ஃபுல்லாக எதுவும் வாங்க மாட்டான். இந்தா ஏய் இந்தா அப்படின்வான். என்னடா இவ்வளோ மரியாதை இல்லாத பேசுகிறாள் நம்மளை அப்படின்னு திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் பையன் அவனோட பையன் பேர் மூர்த்தி. பேர் மூர்த்தியப்பா மூர்த்தியப்பா அப்படின்வான். இவன் உடனே திரும்பி பார்த்தா ஆகணும். இவன் பார்க்கலன்னா மூர்த்திக்கு இவன் அப்பா இல்லைன்னு ஆகிடும்ல. அதுக்காக திரும்பி பார்ப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? லிஸ்ட்டை ஆரம்பிச்சிடுவான். மணி 8 ஆயிடுச்சு. முதல்ல போய் டீ தூள் காபி தூள் இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிக்கின்னு வா. அப்போ தான் உனக்கு சோறு போடுவேன். நான் அதுக்குள்ளே ஆக்கி ரெடி பண்ணி வைக்கிறேன். போய் வாங்குவான். இவன் என்னடா ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு இது கூட விட மாட்டாளேன்னு பல